ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாலினி எக்ஸ்பிரஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொட்டுக்கடலை பர்ஃபி செய்ய போறோம். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துங்க, நல்லா அரைச்சிங்க. அரைச்சிட்டு அதை நல்லா ஜலிச்சிருங்க. ஜலிச்சிட்டு அந்த திப்பியை வந்து தூக்கி போட்டுருங்க, அது தேவையில்லை. இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் மாவு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுங்க. கடாயில வந்து அரை கப், அதே கப்ல வந்து அரை கப் வந்து நெய் ஊத்திங்க. ஒரு கப்பு இந்த ஜலிச்ச பொட்டுக்கடலை இருக்குல்ல மாவு, அதை போட்டுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து நெய்யும் அந்த பொட்டுக்கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்க வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருங்க. மிக்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுங்க. இப்போ வந்து வேற கடாயை எடுத்துட்டு ஒரு கப்பு வந்து சர்க்கரை, அதுல வந்து 3/4 கப்பு தண்ணி ஊத்திங்க. அதே கப்பு தான் யூஸ் பண்ணணும் லாஸ்ட் வரைக்கும். அப்போ வந்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்துட்டு அதுல வந்து ஏலக்காவை தட்டி போட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து செக் பண்ணணும், ஒரு கம்பி பதம் வருதான்னு பார்த்த பிறகு இதை வந்து ஆட் பண்ணணும். லைட்டா பிசு பிசுன்னு வந்த உடனே சர்க்கரை பாவு இதை ஆட் பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கைவிடாம. கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா வந்து 10 நிமிஷம் ஆகும். நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரியே கொஞ்சம் திக்கா ஆயிட்டே இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்க, இந்த மாதிரி அதை கொதிச்சு ஒரு மாதிரி வரும், பொங்கி வரும் பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட், ஸ்கொயர் பிளேட்ல ரவுண்ட் பிளேட்ல வந்து நெய்யை தடவி ரெடியா வச்சிருங்க. இதை எடுத்து அதுல ஊத்தி நல்லா டேப் பண்ணுங்க பிளேட்டை. அந்த ஊத்துறீங்களா, அதை டேப் பண்ணி விட்டீங்கன்னா ஈக்குவலா ஆயிடும். ஸ்கொயர் இல்ல ரவுண்ட் ரெண்டுத்துல எதுனா ஒன்று ஊத்தி வைக்கலாம். ஊத்திட்டு நட்ஸ் வேணா அது மேல போடலாம், இல்ல பிளெயினாவும் விட்டுடலாம். நல்லா தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சூடா இருக்கும்போது கட் பண்ணிடுங்க. அப்பதான் அதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது. அப்புறம் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு டப்புன்னு ஆறிடும். இது பாருங்க, சூப்பரா இருக்கும். எடுத்து உடைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அழகா சூப்பரா செட் ஆயிடும். இதுதாங்க பொட்டுக்கடலை பர்ஃபி. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.